வழிப்போக்கர்களும் பயணிகளும் இரவில் தங்கி ஓய்வெடுக்கும் அரண் சாவடிக்குள் இருவரும் நுழைந்ததுமே பணியாளன் ஒருவன் ஓடி வந்து வேந்தனது புறவியை வாங்கிக் கொண்டு கொட்டகையை நோக்கிச் சென்றான். இன்னொருவன் புறவியின் மீது கிடத்தப்பட்டிருந்த வேந்தனது உடைமைகளை தூக்கிக் கொண்டு சென்றான். கௌபீனம் ஒன்றையே ஆடையாக உடுத்தியிருந்த திகம்பர அடிகளார் இருவரையும் வரவேற்று வேந்தனிடம் ஒரு அறையை சுட்டிக்காட்டி செல்ல பணித்தார். வேந்தனும் அவர் காட்டிய அறையை நோக்கி நடந்தான். அவன் சற்று தொலைவு நடந்ததுமே அரண்சாவடி தலைவர் திகம்பர அடிகளாரிடம், அடிகளாரே, அவன் இருங்கோவேலின் தலைமை ஒற்றன், நன்கு கவனிக்கப்பட வேண்டியவன் என்றாள் அவள். நீ என்றபடியே ஆச்சரியத்தில் வாயை திறந்தார் திகம்பர அடிகளார் ஈழவாவிரையர். அடிகளாரே, நான் தான், அடையாளம் தெரியவில்லையா என்று சிரித்தபடியே வினவினாள். அம்மா, என்ன இது புது கோலம்? ஆமாம் அடிகளாரே, இது எனது புது கோலம்தான், காலத்தின் கட்டாயம். ஈழவாவிரையர் அவளையே ஆச்சரியத்துடன் பார்க்கலானார். வேந்தனது அறைக்கு எந்த பணிப்பெண்ணையும் அனுப்ப வேண்டாம், நானே செல்கிறேன். மகளே, ஆச்சரியத்துடன் அப்பெண்ணை பார்த்தார் ஈழவாவிரையர். உணர்வுகளை முற்றிலும் ஒதுக்கிவிட்ட திகம்பர அடிகளாருக்கு என்னை பற்றிய கவலை வேண்டாம். செங்குவீரன் இறந்துவிட்ட பிறகு புகாரை விட்டு வெளியேறி முழு ஆறுகத திகம்பர முனிவனாகிவிட்டேன். இருந்தாலும் உன்னை பற்றிய கவலைகளை என்னால் எளிதில் புறந்தள்ள இயலவில்லையே தாயே. அதை பற்றி பேசுவதற்கு இது தகுந்த சமயமல்ல. அவன் திரும்பி நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறான். நான் செல்கிறேன், ஏற்பாடுகள் தயாராக இருக்கட்டும் என சிரித்தபடியே கூறிக்கொண்டு வேந்தனை நோக்கி சென்றாள். அடிகளார் வேந்தனுக்குரிய அறையை சுட்டிக்காட்டியதும் சற்று தூரம் சென்றவன் திரும்பி பார்த்தான். அங்கு அவள் ஈழவாவிரையரிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தவன், இந்த சத்திரத்தின் தலைவரை அவள் நிச்சயம் நன்கு அறிந்து வைத்திருப்பாள் என எண்ணிக்கொண்டிருந்த போதே அவனிடம் வந்தவள், தாங்கள் திகம்பரர் குறிப்பிட்ட அறையில் தங்க வேண்டாம், வேறு அறையை தங்களுக்கு ஒதுக்கும்படி அவரிடம் பரிந்து பேசியுள்ளேன் என்றாள். எனக்காக எதற்கு நீ அவரிடம் பரிந்து பேசினாய்? இந்த அறையில் வசதிகள் குறைவு. நான் உறைந்தை வீரன் என்று அவரிடம் கூறிவிட்டாயா? சற்று கோபத்துடன் வினவினான். சத்தமாக பேச வேண்டாம். நீங்கள் வீரர் என்று நான் இதுவரை அவரிடம் கூறவில்லை. நீங்கள் மாறுவேடம் தரித்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் முக்கியமான பணியை முன்னிட்டதாகத்தான் இருக்கும். அதற்கு தகுந்த காரணம் இருக்கும். அதை நான் எப்படி கெடுப்பேன்? அவர் எனக்கு பழக்கமானவர், நீங்கள் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் என்று கூறி இந்த சலுகையை அவரிடம் பெற்றுள்ளேன். வீண் சந்தேகம் வேண்டாம் என வேந்தன் மட்டும் கேட்கும்படி பொறுமையாக பேசினாள். அவள் கூறியதை கேட்டு திருப்தி அடைந்த வேந்தன், சரி, உன்னை நான் நம்புகிறேன் என்றான். வீரரே, உங்களுக்கு ஏதாவது காரியமாக வேண்டுமென்றால் என்னிடம் தெரிவியுங்கள். அவசரப்பட்டு நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் இலைச்சினை மோதிரத்தை யாரிடமும் காட்ட வேண்டாம். எதற்கு? இங்கு சோழ ஒற்றர்கள் அதிகம். உங்கள் இலைச்சினை மோதிரத்தை பயன்படுத்தினால் தாங்கள் தலைமை ஒற்றர் என்று மற்றவர்கள் கண்டறிந்து விட மாட்டார்களா? நானும் இப்போது சோழ நாட்டு வீரன்தானே. நான் குறிப்பிடுவது புகார் ஒற்றர்களை பற்றி, உறைந்தையை சேர்ந்தவர்களை அல்ல. சரி என கூறிக்கொண்டிருந்த போதே அங்கு வந்த பணியாளன் ஒருவன் துணியில் எதையோ மறைத்து கொண்டு வந்து அப்பெண்மணியிடம் கொடுத்துவிட்டு சென்றான். அதை வாங்கி அவள் வேந்தனிடம், உங்கள் உடைமை என நீட்டினாள். என்ன இது? உங்களது 2 குருவாள்கள் என கூறியவளாய் அவனது கைகளில் திணிக்க அதனை வாங்கி அவன் தனது இடைத்துணியில் ஒளித்து வைத்தான். அவன் எனக்கு நன்கு பழக்கமானவனாக இருப்பதால் உங்களது குருவாள்கள் 2ம் என்னிடம் கொண்டு வரப்பட்டன. இல்லையேல் இந்த குருவாள்கள் 2ம் சாவடி தலைவரிடம் சேர்ப்பிக்கப்பட்டு உங்களை புகார் ஒற்றர்கள் இந்நேரம் சூழ்ந்திருப்பார்கள். இப்படியா எச்சரிக்கையின்றி இருப்பீர்கள்? உங்களை நம்பி எப்படிதான் இப்படிப்பட்ட பெரும் பொறுப்பை மாவீரர் இருங்கோவேல் அளித்தாரோ ஆச்சரியமாக இருக்கிறது என கூறியவள், நீங்கள் உண்மையாலுமே வீரர்தானா, அல்லது நான் தான் உங்களது திறமையை அளவுக்கதிகமாக மதிப்பிட்டு விட்டேனோ என சிரித்துக்கொண்டு அவளது மோகன பார்வையை அவனது கண்களில் ஊடுருவிக் கொண்டு கூறினாள். யாரிடம் என்ன கூறுகிறாய் என்பதை சுய சிந்தனையுடன் தான் கூறுகிறாயா? கோபத்துடன் வினவினான் வேந்தன். வீண் கோபம் வேண்டாம் வீரரே. நாடோடி பெண்ணான நான் உங்களது குருவாட்களை கண்டறியும் அளவிற்கு எச்சரிக்கையின்றி மறைத்து வைத்திருந்தீர்கள். பிறகு அவற்றை நான் கண்டறிந்து நீங்கள் ஒற்றர்தானே என்று
ஒருமுறை வற்புறுத்தி கேட்டதுமே ஒப்புக்கொண்டீர்கள். நான் அழைத்ததும் இங்கும் வருகை தந்திருக்கிறீர்கள். இப்போது பணியாளன் ஒருவன் உங்கள் ஆயுதங்களை கண்டறியும்படி எச்சரிக்கையின்றி இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒருவன்தான் இருங்கோவின் தலைமை ஒற்றன் என்றும் மன்னரின் அந்தரங்க ஊழியன் என்றும் கூறினால் யாரால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? உன்னை பார்த்ததும் நான் என் சிந்திக்கும் திறனை இழந்துவிட்டேன் பெண்ணே. ஆதலால்தான் என வேந்தன் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்தவள். ஆமாம், உலகிலிருக்கும் ஆடவர்கள் அனைவரும் தாங்கள் செய்யும் குற்றங்கள் அனைத்திற்கும் எங்களை போன்ற கன்னிகள்தான் காரணம் என்று மட்டும் கூறிவிடுங்கள் என சலித்துக்கொண்டே கூறினாள். வேந்தன் சிரித்தபடி ஓரடி முன்வைத்து அது உண்மைதானே எனவும் கூறலானான். நாளை நீங்கள் செல்வதற்கு முன் நாங்கள் இங்கிருந்து வஞ்சிமா நகரத்திற்கு கிளம்பிவிடுவோம். அதற்கு முன் என் தந்தையை நீங்கள் சந்தித்துவிட்டு சென்றால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என கூறியவள் வேந்தனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்த ஒரு அறையின் கதவினை தட்டினாள். அந்த கதவு திறந்ததும் அந்த அறையிலிருந்து முதலில் வெளிவந்த பெரியவரை தன் தந்தை என்றும் அடுத்து வந்த காளையனை தன் தமையன் என்றும் வேந்தனுக்கு அறிமுகப்படுத்தினாள். நாளை நாம் வஞ்சிமா நகரில் சந்திக்க நேர்ந்தாலும் நேரலாம். ஆதலால்தான் என் தந்தை மற்றும் தமையனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்களின் உதவி உங்களுக்கு தேவை என்றால் தயங்காமல் கேளுங்கள் என வேந்தனிடம் கூறியவள் தன் தந்தையிடம், அப்பா, இந்த நடுசாம இரவில் என்னை இங்கு பாதுகாப்பாக அழைத்து வந்தவர் இவர்தான் என வேந்தனையும் அவர்கள் இருவருக்கும் அறிமுகப்படுத்தினாள். அவர்கள் இருவரும் வேந்தனுக்கு நன்றியை கூறிக்கொண்டார்கள். அங்கு நின்ற அப்பெண்ணின் தமையனை கண்ட வேந்தன் அவனிடம், உனது முகத்தில் அடர்ந்து வளர்ந்திருக்கும் உனது தாடை முடிகள் சிங்கத்தின் பிடரியை போன்று கம்பீரமாக இருக்கிறது என்றான். என் தங்கை மற்றும் என் தந்தை இருவரும் நான் எப்போது வாளினை சுழற்சி பயிற்சி மேற்கொண்டாலும் தங்களைப் போன்றே என் தாடி முடிகளை சிங்கத்தின் பிடரியை போன்றிருக்கிறது என கூறுவார்கள் என சிரித்தபடியே கூறினான் அந்த காளையன். உங்களுக்கு வாள் வீசவும் தெரியுமா? ஆச்சரியத்துடன் வினவினான் வேந்தன். வாள் வீசுவதில் திறமைசாலி என்று கூற இயலாது, ஆனால் தற்காப்பிற்காக சிறிதளவு பயின்று வைத்திருக்கிறேன். வயதான தந்தை மற்றும் வயது பெண் இருவரையும் ஆபத்து காலத்தில் காக்க வேண்டியது என் கடமை அல்லவா? ஆமாம், அது உங்கள் கடமை. நாட்டில் கள்வர்கள் அதிகரித்து விட்டார்கள். நான் உறங்கச் செல்கிறேன். முடிந்தால் நாளை வஞ்சியில் சந்திப்போம் என கூறிக்கொண்டு அங்கிருந்து வேந்தன் நகர, அப்பா, இவரது அறை வரை இவரை விட்டுவிட்டு வந்துவிடுகிறேன் என கூறிக்கொண்டு வேந்தனுடன் புறப்பட்டாள் அப்பெண். விசாலமான அறை ஒன்றினுள் நுழைந்தவள் விளக்கேற்றி அந்த அறையை சுத்தப்படுத்தி படுக்கையையும் தயார் செய்து, நீங்கள் உறங்குங்கள் என்று கூறிவிட்டு அவனிடம் விடைபெற்றாள். பெண்ணே என்று அழைத்தான் வேந்தன். திரும்பியவள் கண்களை மட்டும் உயர்த்தி, என்ன என்று வினவினாள். உன் விழிவேல்களை ஒப்பிடுகையில் உன் தமையன் கையில் இருக்கும் வாள் பயனற்றது என வேந்தன் கூற சிரித்தபடியே வெளியேறினாள் அவள். வேந்தன் அறையை நன்கு பரிசோதனை செய்துவிட்டு உறங்கத் தயாரானான். அப்போது அறை கதவு தட்டப்பட்டது. தாழ்பாலை நீக்கி கதவை திறந்து வெளியே பார்த்தான். அப்பெண் நின்று கொண்டிருந்தாள். என்ன என்று வினவினான் வேந்தன். உள்ளே நுளம்பு அதிகமாக இருக்கும், ஆதலால் அகில் புகை போட்டுவிட்டு செல்லலாம் என்று வந்தேன் என்று சிரித்தபடியே கூறினாள் அவள். சரி, உள்ளே வா. விரைவில் சென்று விடுகிறேன். நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள். அவசரம் ஏதும் இல்லை. பொறுமையாகவே உன் பணியை செய் என வேந்தன் கூறியபோது அங்கு கிடந்த சில சுள்ளிகளை சேர்த்து நெருப்பு மூட்டி அதில் சில பொடிகளை தூவ அந்த நெருப்பிலிருந்து புகை எழுந்து அந்த அறையையே நறுமணத்தால் நிரப்பியது. வீரரே, இனி உங்களை எந்த நுளம்பும் தீண்டாது. உறக்கமும் நன்றாக வரும். மூலிகைப் பொடிகளையும் சேர்த்திருக்கிறேன். உங்கள் உடல் அசதி அனைத்தும் நீங்கி காலையில்தான் கண் விழிப்பீர்கள். நிம்மதியாக உறங்குங்கள் என அப்பெண் கூறிக்கொண்டிருந்த போதே அவளது பேச்சினை இடைமறித்த வேந்தன், நான் அதிகாலையில் எழுந்து வஞ்சிக்கு புறப்பட வேண்டுமே என பதறினான். உங்கள் புறவையில் ஏறிச் சென்றால் இங்கிருந்து ஒரு ஓரை பொழுதை விட குறைவான நேரத்தில் வஞ்சியை அடைந்து விடலாம். அப்படியிருக்க ஏன் பதறுகிறீர்கள்? உங்கள் அறைக்கு இருவரை காவலுக்கு நியமித்திருக்கிறேன். கதிரவன் உதித்ததும் உங்களை அவர்கள் எழுப்பி விடுவார்கள். கவலை வேண்டாம் என கூறியவள் கதவுக்கருகில் சென்ற பிறகு, வீரரே, வஞ்சியில் உங்களை எதிர்பார்த்து எந்த வஞ்சியும் காத்திருக்கவில்லை. எதையும் மனதினில் நினைக்காமல் உறங்குங்கள்
என்றவள் வேந்தனது மறுமொழியை எதிர்பார்க்காமல் அந்த அறையை விட்டு நகர்ந்து சென்றாள். அவள் சென்ற பிறகு பஞ்சு மெத்தையில் உறக்கம் வராமல் சிறிது நேரம் புரண்டு புரண்டு படுத்தான் வேந்தன். அந்த அகில் புகையில் இருந்து எழுந்த வாசனையை நுகர்ந்து கொண்டு படுத்திருந்தவன் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஆழ்ந்து உறங்கி போனான். புரட்டை சத்தமும் பலமாக வெளிப்படத் தொடங்கியது. அப்போது அந்த பெண் வேந்தன் உறங்கிக் கொண்டிருக்கும் மறை கதவை தள்ளினாள். கதவு உட்புறமாக தாழிடப்பட்டிருந்தது. அண்ணா, இந்த தாழினை திறவுங்கள் என அருகில் நின்ற வில்லவனிடம் கூறினாள். கல்வனாக பல வருடங்களாக பல கதவுகளின் தாழினை திறமையாக திறந்தவனுக்கு அந்த சத்திரத்தின் தாழ்பாள் அப்படி ஒன்றும் பிரமாதமானதாக இல்லை. எளிதில் திறந்து விட்டான். வானவல்லி, டால்தோபியாஸ், வில்லவன் மூவரும் அந்த அறைக்குள் சத்தமெழுப்பாமல் நுழையலானார்கள். டால்தோபியாஸ், பந்தத்தை கொளுத்து என வானவல்லி ஆணையிட, பந்தம் கொளுத்தினால் இவன் கண் விழித்து விட மாட்டானா சகோதரி என பதிலுக்கு வினவினான். அதிகாலை வரை இவனால் கண் விழிக்க இயலாது. அகில் புகையோடு மயக்கும் ஊமத்தை பொடிகளையும் தூவியிருக்கிறேன் என கூற, அருகில் நின்ற வில்லவன், நாமும் மயங்கிவிட மாட்டோமா என வினவினான். இல்லை, இந்நேரம் அது செயலற்று போயிருக்கும். அதை பற்றிய கவலை வேண்டாம். டால்தோபியாஸ் விளக்கை ஏற்றி பிடிக்கட்டும். நீங்கள் அவனது இடையில் மறைத்து வைத்திருக்கும் ஓலையை எடுங்கள் என வில்லவனிடம் ஆணையிட்டாள் வானவல்லி. உடனே டால்தோபியாஸ் பந்தத்தை கொளுத்தி பிடித்தான். வில்லவனும் வேந்தனின் இடைச்சுருளை ஆராய்ந்தான். சிறிது நேரம் அவனது இடையில் தேடியவன், வானவல்லி, இவனது இடைச்சுருளில் எந்த ஓலையும் காணப்படவில்லை. இந்த பொன்முடிப்பு மட்டுமே இருக்கிறது என கூறியவன் ஒரு சுருக்கு பையை கொண்டு வந்து அவளிடம் நீட்டினான். அதை வாங்கி ஆராய்ந்தவள், இவனிடம் நிச்சயம் ஓலை இருக்க வேண்டும். இவனது இடை, படுக்கை, தலைமாட்டு என எங்கும் தேடி பாருங்கள் என ஆணையிட்டாள் வானவல்லி. மீண்டும் தேடி பார்த்த வில்லவன், இவனிடம் ஓலை எதுவும் இல்லை என்றான். உறைந்தையிலிருந்து நமக்கு தகவல் வந்திருக்கிறது. இவனிடம் நிச்சயம் ஓலை இருக்க வேண்டும். அந்த ஓலை மட்டும் சேரனிடம் சேர்ந்தால் நிலைமை படுமோசமாகிவிடும். இருவரும் நன்றாக தேடிப் பாருங்கள் என கூறியவள் டால்தோபியாஸின் கையில் இருந்த தீப்பந்தத்தையும் வாங்கிக் கொண்டாள். டால்தோபியாஸும் வில்லவனும் வேந்தனது உடலை அங்குலம் அங்குலமாக தேடினார்கள். வேந்தன் இறந்த பிணத்தைப் போல செயலற்று கிடந்தான். அந்த அறை முழுவதையும் தேடி பார்த்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவர்கள் கைகளுக்கு ஓலை கிடைக்கவில்லை. மூவரும் செயலற்று திகைத்து நின்றார்கள். வானவல்லியிடம் தீப்பந்தத்தை வாங்கிய டால்தோபியாஸ் அந்த அறையின் சுவரில் இருந்த வைப்புழியை ஆராய்ந்தான். அதுவும் வெறுமையாகவே காணப்பட்டது. டால்தோபியாஸ் தேடிக்கொண்டே இருந்தான். வில்லவன் வானவல்லியிடம், ஓலை இல்லாமல் வாய்மொழியாக செய்தி அனுப்பப்பட்டிருந்தால் நாம் என்ன செய்வது என்றான். இல்லை அண்ணா, உங்கள் நண்பரிடமிருந்து இவன் ஓலையை கொண்டு வருகிறான் என்று தகவல் கிடைத்திருக்கிறதே. குழப்பமாக இருக்கிறது என்றபடியே வில்லவன் மீண்டும் தேடத் தொடங்கினான். இவனது கை மற்றும் பாதத்தை சோதியுங்கள். சித்திரமாக தகவலை அனுப்பியிருந்தாலும் அனுப்பியிருப்பார்கள் என்றாள் வானவல்லி. உடனே வில்லவன் வேந்தனது உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால் இரண்டையும் சோதனையிட்டான். அங்கும் அவனுக்கு ஏமாற்றமே. ஒருவேளை நமக்கு வேந்தனை வைத்து திசை திருப்பிவிட்டு சேரனுக்கு வேறு மார்க்கமாக அவர்கள் தகவல் அனுப்பியிருந்தால் என்றான் டால்தோபியாஸ். அதற்கு வாய்ப்பில்லை. மூவரும் நம்பிக்கை இழந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள். மூவரின் முகத்திலும் அவநம்பிக்கை குடிகொள்ளத் தொடங்கியது. வேந்தனிடம் இருக்கும் ஓலையை வாசிக்காவிட்டால் நடக்கப் போகும் விபரீதங்களை மூவரும் அறிந்திருந்ததால் திகைத்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது வில்லவனின் முகத்திற்கருகில் குளவி ஒன்று ரீங்காரமிட்டபடியே சுற்றி சுற்றி வந்தது. அதை வில்லவன் விரட்டிவிட மீண்டும் மீண்டும் அக்குளவி அவனது முகத்தையே சுற்றி வந்தது. ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த வில்லவன், காலம் அறியாமல் இந்த குளவி என் பொறுமையை சோதிக்கிறது என உரக்கக் கூறியவனாய் டால்தோபியாஸின் கையில் இருந்த பந்தத்தை வாங்கி அந்த குளவியின் இறக்கையை எரித்து கொன்றான். சில கண நேரங்கள் கழிய மீண்டும் 2 குளவிகள் அவர்களை சுற்றத் தொடங்கின. அவற்றின் ரீங்கார சத்தம் மூவரையும் எரிச்சல் அடைய வைத்தது. வில்லவன் கையில் இருந்த தீப்பந்தத்தை வாங்கிய டால்தோபியாஸை கவனித்த வானவல்லி, வேண்டாம் டால்தோபியாஸ் என அவனை தடுத்து நிறுத்தினாள். வில்லவன், இந்த குளவிகள் நம்மை கடிக்காமல் விடாது போலிருக்கிறது. இவற்றைக் கொல்வதைத் தவிர வேறு வழியில்லை என்றான். அதற்கு அவசியமில்லை. குளவிகள் இருளில் யாரையும் கடிக்காது. கவலை வேண்டாம். குளவிகள் இரவு நேரத்தில் பறந்து இதுவரை நான் கண்டதே இல்லை. இந்த குளவிகளின் செயல் விசித்திரமாக இருக்கிறது என குறுக்கிட்டான் டால்தோபியாஸ்.
இரவு நேரத்தில் இடையூறு செய்யாதவரை இவை தன் கூட்டிலிருந்து வெளியேறாது என்றாள் வானவல்லி. நாங்கள் இருவருமே குளவிக்கூடுகளை இங்கு காணக்கூட இல்லையே, அப்படியிருக்க இவற்றை எங்களால் எப்படி தொந்தரவு செய்ய இயலும் என்றான் வில்லவன். நீங்கள் தொந்தரவு செய்யவில்லை என்றால்? வேந்தனை கால்களால் உதைத்து எத்தியபடியே இங்கே மயங்கிக் கிடக்கும் இருங்கோவேலின் ஒற்றன்தான் அவற்றை களைத்திருப்பான் என்கிறீர்களா என கோபத்துடன் கூறினான் டால்தொபியாஸ். ஆம், இவன்தான் அவற்றை களைத்திருப்பான். அப்படியெனில் என டால்தொபியாஸ் ஆச்சரியத்துடன் வினவ, அவனது கையில் இருந்த தீப்பந்தத்தை வாங்கி அந்த அறையில் உயர்த்தி பிடித்து ஆராய்ந்தாள். உயரத்தில் விட்டத்திற்கு அருகில் காணப்பட்ட பனை ஓலை தட்டியில் குளவிக்கூடு காணப்பட்டது. அதை கண்ட வானவல்லி, நான் எதிர்பார்த்ததை விட இவன் மிகவும் திறமைசாலியாக இருக்கிறான். இந்நேரம் நம்மை ஏமாற்றியிருப்பான் என கூறிய வானவல்லி சிரிக்கவும் செய்தாள். வானவல்லி எதற்கு இப்போது சிரிக்கிறாள் என்பதற்கான காரணத்தை அறியாமல் டால்தொபியாசும் வில்லவனும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்க்க, குளவிக்கூட்டிற்கு அருகில் உற்று பாருங்கள் என வானவல்லி கூறியதுதான் தாமதம். உடனே இருவரும் அண்ணாந்து பார்த்தார்கள். அண்ணாந்து பார்த்த இருவரும் இவன் மிகவும் திறமைசாலிதான் என கூறிக்கொண்டனர். உடனே டால்தொபியாஸ் தனது கைகளை உயர்த்தி அந்த கூட்டிற்கு அருகில் வெளியே தெரிந்த நூல்கயிறு ஒன்றை பிடித்து இழுத்தான். அவசரம் வேண்டாம் டால்தொபியாஸ். எப்படி அந்த ஓலை அங்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை போன்றே மீண்டும் அங்கேயே வைத்துவிட வேண்டும். கவனமாக என எச்சரிக்கவும் செய்தாள். பனை ஓலை தட்டியில் பாதுகாப்பாக மறைத்து வைத்திருந்த ஓலையை டால்தொபியாஸ் வெளியே எடுத்ததும் அதனை அவனிடம் இருந்து வாங்கிய வில்லவன், நூல் அதில் எப்படி சுற்றியிருக்கிறது, முத்திரை எங்கு பொறித்திருக்கிறது என கவனமுடன் தீப்பந்த வெளிச்சத்தில் பார்த்தான். பிறகு அந்த ஓலையை சுற்றி கட்டியிருந்த நூல் கயிற்றை கவனமாக அருந்து விடாமல் அவிழ்த்தவன் ஓலையை பிரித்து பார்த்தான். ஓலையில் காணப்பட்ட எழுத்துக்களை பார்த்த வில்லவனது முகத்தில் ஈயாடவில்லை. அதிர்ச்சியில் உறைந்து போனான். வில்லவனின் முகமாற்றத்தை பார்த்த டால்தொபியாஸ், என்ன வில்லவா, தகவல் சித்திரமாக வரையப்பட்டிருக்கிறதா என வினவ அவனிடம் ஓலையை நீட்டினான். ஓலையை பார்த்த டால்தொபியாசும் அதிர்ச்சியாகி அந்த ஓலையை வானவல்லியிடம் நீட்டினான். தீப்பந்த ஒளியில் அந்த ஓலையை பார்த்த வானவல்லி, நாம் எதிர்பார்த்ததை விட நம் எதிரிகள் மிகவும் எச்சரிக்கையாகத்தான் செயல்படுகிறார்கள் என்றாள் அதிர்ச்சியுடன்.